மரித்தவர்களை குறித்து அழ வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் வேதத்தை நம்புகிறவர்கள். மிக நெருங்கிய உறவினர்கள் கல்லறை பெட்டியின் அருகே வந்து நில்லுங்கள். கொஞ்சம் அமைதியாக இருங்கள். ஆளுக்கு பேசாதீங்க. தயவு செய்து ஆளுக்கு பேசாதீங்க. அமைதியா இருங்க. நாங்க என்ன சொல்றோமோ அதை மட்டும் செய்யுங்க. அவசரப்பட வேண்டாம், ஆத்திரப்பட வேண்டாம். அமைதியாக அவருடைய சரீரத்தை நாம் இந்த இடத்துல விதைக்க போகிறோம். பிஷப் தேவரூபன் அவர்களுடைய சரீரத்தை இந்த இடத்துல நாம நல்லடக்கம் செய்ய போகிறோம். அதை மிகுந்த ஜெபத்தோடு நாம் செய்ய போகிறோம். ஐக்கியத்தின் ஊழியர்கள் ஐக்கியத்தினுடைய உறுப்பினராக இருக்கிற பாஸ்டர் சஞ்சீவிராஜ் அவர்கள் இந்த ஆரம்ப ஜெபத்தை செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருமையான ஊழியக்காரர் பிஷப் தேவரூபன் அவர்களை கர்த்தத்தாமே ஆண்டவரே, நேற்றைய தினத்திலே உடைய சமூகத்தில் இருக்கும்படி அழைத்துக் கொண்டீர். இவ்வுலக பாடுகள் என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வைக்கான காத்திருக்கிறேன் என்று பக்தர் பாடியது போல என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இறுதி வரைக்கும் கர்த்தாவே உமக்காக ஓடி உழைத்து ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திற்கு அவருடைய ஓட்டத்தை ஜெயமாக முடிக்க வந்து சேர்ந்திருக்கிறார். கர்த்தாவே, அவர் இந்த பூமியை வாழ்ந்த நாட்களுக்காக நாங்கள் துதிக்கிறோம். அவர் சந்தித்த ஆத்மாக்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை உற்சாகப்படுத்திய ஊழியர்களுக்காக துதிக்கிறோம். ஒரு நல்லதொரு தலைமைத்துவத்தை கொடுத்து அவர் மூலமாக கர்த்தாவே அநேக ஊழியர்கள் ஆண்டவரே கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்படும்படியாக உங்களுடைய மகனை நீ பயன்படுத்தினீர் ராஜா. ஆண்டவரே, இன்றைக்கு உங்களுடைய சமூகத்திலே அவர்கள் இணைப்பாரும்படியாக நீர் அழைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆம் ஆண்டவரே, பரிசுத்தவான்களின் மரணம் கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவரே கர்த்தாவே அருமையானதாக இருக்கிறது என்பதை நாங்களுடைய வார்த்தையின் மூலமாக அறிந்தவர்களாக, அருமையான ஊழியக்காரருடைய மரணம் உமக்கு அருமையாக இருந்தபடியினாலே